இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். It is so glad to see each and every one of you. Amen. இந்த நாளிலே நாளை தினம் உலகம் முழுவதும் பாம் சண்டே என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. நம்ம ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதித்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்ததான அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So I'm going to preach to you the word which God has placed in my heart. I request you to turn your Bibles with me. உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel according to Matthew chapter 21 verse 10. Gospel according to Matthew chapter 21 verse 10. ஆமென். ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன். 21:10. And when he had come into Jerusalem, all the city was moved, saying, Who is this? அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில், when he entered into Jerusalem, all the city, தமிழ்ல பார்க்கிறோம், இந்த நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, Who is this? இவர் யார்? பாருங்க, ஒரு ஆரம்பமாய் as an introduction இந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்த பொழுது, what is so significant about Jesus entering into Jerusalem? What is so significant about it? இங்கே பார்க்கிறோம், என்னோடு கூட நீங்கள் சில வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், if you read John chapter 5 verse 1 and 18, John chapter 7 verse 6, 8, 30, John chapter 11 verse 7, all these scriptures if you could read, we can find something. When Jesus was healing somebody, when Jesus was teaching someone, when Jesus was healing, when Jesus was teaching the people and the scribes, the Pharisees, they were not happy about it. Amen. ஆண்டவர் அவர் உபதேசிக்கிற பொழுது, அவர் ஓய்வு நாளிலே ஜனங்களை சுகமாக்கினார் என்ற இந்த காரியங்களின் நிமித்தம் அவர்கள் ஆண்டவரின் மேலே அவர்கள் எரிச்சலுடையவர்களாக இருந்தார்கள். Many times they tried to kill him, many times they tried to stone him, but அந்த சிச்சுவேஷன்ல what had happened பாத்தீங்க அப்படின்னா, Jesus escaped. ஆமென். அந்த அவருடைய இடத்திலிருந்து அவர் விலகி இருக்கிறது ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். சில இடங்களிலே பார்க்கிற பொழுது, ஆமென், அவர் உபதேசிக்கிற பொழுது அவரை பிடிக்க முடியாது. ஆமென். அவங்க வந்து கையும் கலகமா அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றப்போ அவர் அங்கே இருந்து அவர் போய் விடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஆனால் இந்த முறை, but this time Jesus was coming to Jerusalem, not privately. Many times he had come to Jerusalem privately. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, we see them, அங்க ஆண்டவருடைய சகோதரர்கள் சொல்றாங்க, if you want to make yourself public, if you want to be a celebrity, go to Jerusalem and show yourself to the people. Amen. அங்க உங்க போய் உங்க அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அங்க நீங்க ஃபேமஸா இருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஜீசஸ் அந்த எருசலேமில் பண்டிகைக்கு அவர் போகல, என்னுடைய வேலை வரலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர் பப்ளிக்கா போகல அப்படின்னு நாம் பார்க்கிறோம். பிரைஸ் எல்லாம். அப்போ why this is so important அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேசியா, he is the promised one. இந்த முழு வேதாகமத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, இந்த பாம் சண்டேயை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. There are about 300 prophecies. நீங்க குறிப்பா சொல்லணும்னா 313 prophecies, amen, towards the Lord Jesus Christ and his ministry. amen. அவருடைய சகல காரியங்களை குறித்து இந்த 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. amen. Why is so important அப்படின்னா,
ஆமென். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி சகரியாவாலே தீர்க்கதரிசனம் பண்ணப்பட்ட ஒரு மகத்தான ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேசியா வெளிப்படும் பொழுது என்ன காரியம் நடக்கும் என்பதை அவன் முன் அறிவித்திருந்தான். ஏறக்குறைய 520 ஆமென் ஸ்தோத்திரம் பிசி ஆமென் பல வருடங்களுக்கு முன்பாக அவன் அவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, it was a grand fulfillment of the prophecy of Zechariah. எடுத்து வாசிங்க. Can somebody read for me Zechariah chapter 9 verse 9? Amen. Mm. 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 ஆமென். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது this prophecy if you keenly look at, we see here the prophecy is clearly talking about Jesus the Messiah. That he is saying your king comes to you, he is righteous and victorious, lowly and riding on a donkey. ஆமென். இந்த பாம் சண்டே எதனால முக்கியம்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். என்னன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய மேசியா, தாவீதின் சந்ததியிலே வெளிப்பட போகிற மேசியா, இரட்சகராகிய தெய்வம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கழுதையின் மேலே அவர் எருசலேமிலே வரப்போகிறார். பாருங்க, இதுவரைக்கும் பிரைவேட்டா யாருக்கும் தெரியாதபடி அவர் வந்தார், அவர் உபதேசித்தார், ஹீல் பண்ணாரு, நிறைய போராட்டங்கள் இருந்தது, அவர் கொலை செய்ய முயற்சித்தாங்க. ஆனால் இப்பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, my time has come, the time for which I have come to this earth has come அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அவர் தன்னுடைய ராஜாவாய், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் இரட்சகராய் மேசியாவாய் இந்த எருசலேமிலே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் so important. ஆமென். இன்னொரு முக்கிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு கூட எடுத்து வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Why this Palm Sunday is so significant? Exodus chapter 12 verse 3. ஆமென். ஆண்டவர் தன்னை அவர் காண்பித்தார், தன்னுடைய மேசியாவாக, தன்னுடைய ராஜாவாக தான் யார் என்பதை மக்களுக்கு அவர் காண்பித்தார். இன்னொரு சிக்னிபிகண்டான காரியம் என்ன அப்படின்னா, அந்த வீக் பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் வீக், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த நாள் பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, இட்ஸ் a பாஸ் ஓவர். ஆமென். அந்த நாள், அந்த வாரத்துல பார்க்கிற பொழுது சரியாக அந்த மாதத்தில் 10ஆம் தேதியில தான், அந்த பாம் சண்டே அன்னைக்கு தான் எந்த ஆடை, எந்த ஆமென் ஸ்தோத்திர லேம்ப் அவங்க பலியிட போறாங்களோ அந்த லேம்ப் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. They would select the lamp which needs to be sacrificed. எது அவர்கள் பலியிட போகிற அந்த 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 பஸ்கா ஆட்டை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாக பலியிடப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தம்மை இந்த ஆமென் பாம் சண்டே அன்னைக்கு தன்னை ரிவீல் பண்ணார். ஆமென், தம்மை காட்டினார். ஆமென், நான் தான் ஆமென், நான் ஹல்லேலூயா இரட்சகராய் இந்த பூமியிலே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு சிக்னிபிகன்ட். முதலாவது, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் நீதிபரரும், அவர் இரட்சிக்கிறவரும், அவர் தாழ்மையுள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, அவர் தம்மை இந்த நாள்ல தான், அவர் தான் இந்த பூமியில நமக்காக அவர் மரிக்க வந்திருக்கிறார், நமக்காக நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாய் வந்திருக்கிறார் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். ஓகே, so இதெல்லாம் just an introduction. Now we are going into the amen message. Amen. Praise God. பார்க்கிறோம், என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், all the city was moved saying, who is this? இவர் யார்? இன்றைக்கும் கேள்வி அதுதான். Today even many people are asking this question, who is this Jesus? Amen. At the time many Pharisees, many scribes who said that they were
they were knowing the scriptures, they were searching the prophetical scriptures. They did not know what was happening on that day. அவர்களுக்கு ஆண்டவர் யார் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு நடந்ததான காரியத்தை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அவரை குறித்ததான அறிவை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவர் யார்? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். Who is this Jesus? கேள்வி அதுதான். யார் இவர்? ஒரு 3 காரியத்தை நாம சொல்ல போகிறேன். எடுத்து வாசிங்க. அதே 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆமென். ம் 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 ம். Amen. The first one, who is this Jesus? The first one, we are going to study about the 3 main characteristics of Jesus. First, the Lord, the Jesus யார் அப்படின்னா, he is God who manifested in the flesh. மாம்சத்திலே வெளிப்பட்டதான தேவன். ஆமென். இங்கே அவர் 3 முறையிலே 3 வகையிலே 3 ஆமென் ஸ்தோத்திரம் விதமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். முதலாவது பார்க்கிறோம், we see the omniscience of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாம் அறிந்தவராய், ஆமென், எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு அறிவு இருக்கிறவராய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு if you take a nurse, if you take a doctor, I mean they will know, I mean அந்த படிப்பு படித்து, because they have, I mean went to the school, they have learned, they have studied, they know about what they are doing. Amen. ஆனா if you அவங்களுடைய அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை, ஸ்பேஸை குறித்தோ ஒரு ஆமென் ஒரு ஸ்டார்ஸை குறித்தோ வேற ஏதாவது கேட்டா அவங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு உங்களுடைய வேலையில நமக்கு சில காரியங்கள் தெரியும், அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தேவன் அவர் யார் என்றால், he amen hallelujah, he is all knowing God, he is omniscient. அவருக்கு எல்லாம் தெரியும். he knows every detail about you and me. amen. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நல்ல சகல காரியங்களையும் அறிந்திருக்கிறவராய் இந்த தேவன் இருக்கிறார். ஆமென். இவர் யார்? he is omniscient. நம்மை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம். hallelujah, praise God. இங்க பார்க்கிறோம், இந்த கழுதை பாருங்க, இது ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு கழுதை, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கழுதை. ஆமென். இந்த கழுதை எங்கே இருக்கும்? he knows. ஆமென் ஸ்தோத்திரம். எங்கே அது இருக்கும், அது எப்படி இருக்கிறது, அதற்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருந்தார். ஆமென். இன்னைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலும் this omniscient God, he knows where you are in life, he knows how are you doing in your life, and he knows what you require or what you need for your life. Amen. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எங்க இருக்கிறீங்க, where are you, he knows how you are doing, he knows, and he also know what you need and what you require. Hallelujah. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த கழுதையை hallelujah அவர் இருக்கிற இடத்திற்கு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். God is sending the disciples to the place where this colt is tied. Amen. அங்க இருக்கிற இடத்திற்கு அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஸ்தோத்திரம், அது எந்த சூழ்நிலையில இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். he knows அந்த கழுதை அது கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தது. ஆமென். மூன்றாவது, அவருக்கு தெரியும் இந்த கழுதைக்கு தேவை ஒரு விடுதலை. ஹalleluya, praise the Lord. பாருங்க, முதலாவது இந்த தேவன் யார் என்றால், உங்களையும் என்னையும் குறித்து நன்காய் அறிந்தவர். ஹalleluya. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, நீங்களும் நானும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் உங்களை கண்டது. ஹalleluya. உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி, நட்சத்திரங்களை பாருங்க, இந்த நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தார். உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம் அவர் உங்களை குறித்து உங்களுக்காக சகல காரியங்களையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், praise the Lord, ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம், எரிகோ அந்த நகரத்துல போகிற பொழுது ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். அவன் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த மரத்துல உட்கார்ந்து இருந்தான்.
காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இருந்த உடனே அவன் ஸ்தோத்திரம் இயேசு எப்படியாவது பார்க்கணும்னு இருந்தான். ஆண்டவர் அங்க போகிறப்ப சொல்றாரு, சகையுவே இறங்கி வா. ஹல்லேலூயா. சகையுடைய பெயரை அறிந்தவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு மனுஷன், அவன் பேர் நத்தானியேல். பிலிப்பு சொல்றாரு, இங்க பாருங்க ஸ்தோத்திரம், நம்ம மேசியா, நம்ம சொல்லப்பட்டிருக்கிற மேசியா நம்ம பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, நாசரேத்துல இருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமே, அவர் சொல்ற வந்து பாரு என்று சொல்லி வந்தா. ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, நத்தான் முதல் முறை பாக்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலரே. ஹல்லேலூயா. பார்த்த உடனே சொல்லிட்டு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆமென், சொல்ற மெய்யாகவே நீர் மேசியா அப்படின்றான். அப்ப அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, பிலிப்பு நீ அந்த மரத்தின் கீழே இருக்கிற பொழுது பிலிப்பு உன்னை கூப்பிடுறப்பே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பாய். பாருங்க, he knows everything. சமாரியா, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சமாரியா ஸ்திரியை பார்க்கிறோம். ஆமென். அங்கே அந்த சமாரியா ஸ்திரீ அங்கே தண்ணீர் முள்ளும்படி அவர் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்தவராய் இருந்தார். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கணவனை, உன்னுடைய புருஷனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறான், எனக்கு புருஷன் இல்லை என்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், ஆமா நீ சொல்றது உண்மைதான், உனக்கு ஏற்கனவே எத்தனை புருஷங்க இருந்தாங்க? ஆமென். எத்தனை பேரு? அவன் இப்பொழுது இருக்கிறவனா எப்படி இல்லை, உன்னோட புருஷன் இல்லை, நீ சரியா சொன்ன அப்படின்றார். அப்போ அவர் சொல்றார், யூ ஆர் a prophet, நீர் மெய்யாகவே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றார். ஆனா அவருக்கு he knows everything. உங்களை குறித்து, என்னை குறித்ததான சகல காரியங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அதனால உங்களை எந்த கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டுமோ, அந்த கழுதை, கட்டப்பட்டிருந்த கழுதையை விடுவித்தது போல, ஆமென், அந்த ஸ்தோத்திரம், அந்த கழுதை பேசாது. ஒருவேளை அவங்க பக்கத்துல போயிட்டு இருந்தா அது சொல்லியிருக்கோம், என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் இருந்தாலும், நம்ம ஏதாவது காரியங்களில் இன்னும் எனக்கு ரிலீஸ் வேணும் அப்படின்னு இருந்தா, இன்றைக்கு இந்த ஆம்னிஷன் தெய்வம், ஹல்லேலூயா, சகலவற்றையும், உங்களையும் என்னையும் சகல காரியங்களையும் அறிந்திருக்கிற தெய்வம், அவர் நம்முடைய கட்டுகளை, எந்த கயிறினாலே நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், எந்த சங்கிலிகளினாலும் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், எல்லா கயிறுகளையும் சங்கிலிகளையும் முறித்து உங்களை விடுவிக்கும்படி அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், ஆமென், 8ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் யார் அப்படின்னா, ஒரு வாசிங்க 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமா, நீங்க பார்க்கிறோம், பாவ கட்டினால, கசப்பான பிச்சு பாவ கட்டினால நீ அகப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டு. அது பேர் என்ன? பாவ கட்டு. ஆமென். சில காரியங்களை, ஆமென், we know that it is wrong, but ஆமென், many times, ஆமென், எல்லா எஃபர்ட் நீங்க போட்டு கூட, ஆமென், there is, நீங்க அதில இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருந்தால் அது பாவ கட்டு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசுவாலே முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு he is an omniscient God. He knows where you are. நீங்க எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆவிக்குரிய நிலைமையில எங்க இருக்கிறீங்க என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்றும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமத்துல ஸ்தோத்திரம், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பார்த்து, ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, வேர் ஆர் யூ, நீ எங்க இருக்கிற ஆடம், வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியாதா? ஆமென். இந்த கேள்வி கேட்கணுமா? ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், வேர் ஆர் யூ, ஆமென், how are you, hallelujah, what you need, what you require. He is omniscient. hallelujah. இவர் யார்? உங்களுக்கு, உங்களை விடுதலையாக்கும், உங்களுக்கு பரிபூரணமான விடுதலை கொடுக்கிற, hallelujah, ஒரு சுதந்திரம் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம். பாவ கட்டா இருக்கட்டும், சாபத்தின் கட்டா இருக்கட்டும், வியாதியின் கட்டா இருக்கட்டும், பிரைஸ் தி லார்ட், இல்ல பிரைஸ் தி லார்ட், வேற எந்த கட்டுகளா இருந்தாலும்
கட்டுகளை உடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் இன்றைக்கு நம்மத்திலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, he is an omniscient God. He knows where you are. Amen. How are you doing? And he knows what you require. Hallelujah. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். Hallelujah. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுடைய தெய்வமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. முதலாவது, he is an omniscient God. இரண்டாவது, இவர் யார் என்றால், he is an omnipresent God. He is everywhere present and nowhere absent. He is everywhere. Hallelujah. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமென், அவர் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்வாங்க. ஆமென், praise the Lord. He would be in a great pillar and also in the dust. He can be seen in the dust அப்படின்னு சொல்லுவாங்க. praise the Lord. பாருங்க, ஹல்லேலூயா. அதனால தான் என்ன செய்றாங்க ஜனங்கள், கல்லை எடுத்து தெய்வமாய் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. praise the Lord. பாருங்க, ஆண்டவராகிய தெய்வம் அவர் கல்லுல இல்ல, ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் he is everywhere present. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மார்க் 11:1 வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே முதல் வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து இப்போ எங்க இருக்கிறார்? ஆண்டவர் பெத்தானியால இருக்கிறார். இப்போ இந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா பெத்தானியால இருக்கிறதை பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:8 வாசிங்க. 21:8. ஆமென். இப்போ எங்க இருக்கிறாரு? அந்த வழியில இருக்கிறார். எருசலேமுக்கு போகிற வழியிலே அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ எருசலேமுக்குள் அவர் இருக்கிறார். ஆமென். So we see here Jesus பெத்தானியால இருக்கிறார். He was there in Bethany. Now we see he was in the wayside, அந்த டவுன்ல அந்த வழியில அவர் இருக்கிறாரு. அதுக்கு அப்புறம் he was entering into the city of Jerusalem. அது மாத்திரம் இல்ல, அடுத்த இதுல பார்க்கிற பொழுது, ஆமென், அடுத்த 2 வசனம் கழிச்சு வாசிங்க சிஸ்டர். இயேசு தேவாலயத்திற்குள் பிரவேசித்து, இப்ப தேவாலயத்திற்குள் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. See, ஆண்டவராகிய தெய்வம் he is omnipresent. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலங்களிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். Hallelujah. God is, amen, with you, amen, in all situation, all seasons of your life. Amen. ஸ்தோத்திரம். No matter where you are, praise the Lord. நீங்க ஒரு highest mountainல இருந்தாலும் he is still there. Amen. நீங்க lowest valleyல இருந்தாலும் he is still there. He is an omnipresent God. Why he is with you? He is with you to save you. He is with you to protect you. வாசிங்க, என்னோடு கூட வாசிங்க. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 43:1-2-3. தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆமென். பாருங்க, when you pass through the waters I will be with you. Hallelujah. And when you pass through the rivers they will not sweep over you. When you walk through the fire you will not be burned. பாருங்க, எந்த situation, whatever the situation, whatever the time and the season that you are in your life, he can be with you. Amen. எல்லா சூழ்நிலைகள், because he is omnipresent. Hallelujah. வாசிக்கிறோம் சங்கீதம் Psalms 23:5. if you read, amen, சங்கீதக்காரன் சொல்லுகிறார். amen. 23:4 வாசிங்க. சங்கீதம் 23:4. Amen. Though I walk through the darkest valley I will fear no evil, for you are with me, and your rod and your staff they comfort me.
ஐ மீன் எந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஹல்லேலூயா எவர் பிரசன்ட் ஹல்லேலூயா நம்முடைய தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். He is omnipresent, he is everywhere present, nowhere absent. ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற இந்த அறிவு நமக்கு வேணும். Many people, I mean back in India, some people they would think, amen, God is only in the church. Amen. ஆண்டவர் சர்ச்சில் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சிலர் நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலர் நாங்க பார்த்துருக்கிறேன், ஆமென், they would be smoking, அவங்க till they enter the church, அந்த உள்ள முதிச்சிட்டு உள்ளக்குள்ள வருவாங்க. ஏன் அப்படின்னா சபை பரிசுத்தம், ஆமென், ஸ்தோத்திரம், அதுக்குள்ள நம்ம அசுத்தமா நுழையக்கூடாது அப்படிங்கிற அறிவு இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவங்க கூட எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிற அறிவு அவங்களுக்கு இல்ல. புரியுதுங்களா அவங்க சொல்றது? பிரைஸ் அல்லாஹ். யோசேப்புக்கு இந்த அறிவு இருந்தது. ஜோசப் had this knowledge. Hallelujah. அதனால தான் அவனுக்கு பாவ சோதனைகள் வந்த பொழுது, hallelujah, when he was faced with sinful temptation, he was able to overcome the temptation because he had a knowledge that God is with him. Hallelujah. He cannot cheat or deceive God because God is watching. Wherever he went, he knew that God was with him. வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். Hallelujah. பாருங்க, இந்த அறிவு, he is everywhere present. எதற்காக? to protect you. Hallelujah. to protect you. இந்த கொரோனா வைரஸ் டைம்லயும் it doesn't matter. Hallelujah. எங்க இருந்து நமக்கு ஆபத்து வருது அப்படிலாம் நம்ம இத்தனை நாட்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். Hallelujah. உங்கள் வாழ்க்கையின் பயணத்துல பிரச்சனையின் நேரத்திலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். இனிமேலும் உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. முதலாவது, he is an omniscient. உங்களை குறித்து சகல காரியம் தெரியும். எதற்காக தெரியுமா? அவர் உங்களை விடுவிப்பார். எந்த சூழ்நிலையில நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எதிலிருந்து நீங்க விடுதலையாக வேண்டும், எந்த காரியத்துல ஒரு பிரேக் த்ரூ வரணும், அதை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் உங்களை சுற்றிலும் எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்காக? உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை தப்புவிக்கும்படி. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. அதே பிரைஸ் காட். ஆமென். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஒரு 13ஆம் வசனத்தை வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குற்றியாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவனை சுத்தமாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், மூன்றாவது, இந்த தெய்வம் இவர் யார் என்றால், he is omniscient. இரண்டாவது, he is omnipresent. மூன்றாவது, இவர் யார் என்றால், he is omnipotent. Amen. He has all power. He has all authority. Nothing is impossible with him. Hallelujah. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இங்க பார்க்கிறோம், அந்த வசனம், அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர்கள் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், இந்த ஸ்தோத்திரம் விசேஷமா 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. குருடரும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, we see he is omnipotent. அதனால we can still experience the creative power of Jesus Christ. இன்றைக்கும் நமக்கு ஒருவேளை ஸ்தோத்திரம் நமக்கு சுகம் வேண்டும் என்றாலும், அதை ரெஸ்டோர் பண்ண வேண்டும்னாலும் he is capable of restoring what which we have lost. Amen. அது மாத்திரம் இல்ல, ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணவும் he is still, amen, he is powerful. Amen. பாருங்க, இங்க ஸ்தோத்திரம், நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். பிறவி குருடன் ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்ட பொழுது அவன் சொல்றாங்க, ஆமென், ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் பிறவி குருடன் பார்த்தது நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் போதுமானது. உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர்.
Hallelujah. God is greater than your problem. Whatever that you're facing in your life, He has power, amen, to calm every storm. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா புயலையும் அமர்த்த அவருக்கு வல்லமை உண்டு. Praise the Lord. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். Hallelujah. முதலாவது நான் சொன்னேன், அதனால இன்னைக்கு உங்களுடைய காரியத்துல, எந்த காரியத்துல தெய்வத்துடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், ஆமென், அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாய் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய காரியங்களிலே விளங்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is still the same. Jesus is same yesterday, today and forever. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது யார் இவர் அப்படின்னா, he is, சொல்லுங்க, முதலாவது அவர் யாரு? He is omniscient. அவருக்கு சகல காரியம், he knows where you are, how you are doing, and what you require, what you want. Even as you're sitting, as you're listening to me, He knows. Hallelujah. Every details of your life. Amen. ஸ்தோத்திரம். அவர் முதலாவது why, எதற்கு அவர் அறிந்திருக்கிறார் என்றால், நமக்கு உதவி செய்யும்படி, விசேஷமா எதற்காக அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆமென், நம்மை கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படி. ஆமென். If at all we are in the clutches, any clutches, ஒருவேளை sin clutchesல இருக்கலாம், ஒருவேளை curse clutchesல இருக்கலாம், இல்ல ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் வியாதி என்கிற clutchesல இருக்கலாம், இல்ல ஒருவேளை ஆமென் பொருளாதார நெருக்கடி என்கிற clutchesல இருக்கலாம், இல்ல பயம் என்கிற clutchesல இருக்கலாம். எந்த clutchesஆ இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், எந்த கயிறையும் அவர் மாற்ற, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது அவர் யார்? அவர் ஆமென் எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வம். He is omnipresent. அவர் சர்வ எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அவர் ஸ்தோத்திரம் பட்டணத்துல இருக்கிறாரு, நகரத்துல இருக்கிறாரு, அவர் ஸ்தோத்திரம் வழி அருகே இருக்கிறாரு, எருசலேம் நகரத்துக்குள்ள போறாரு, தேவாலயத்திற்குள்ள போகிறாரு, எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சகல பயணங்களிலும், சகல நிலைகளையும் அவர் நம்மோடு கூட வருகிற தெய்வம். இன்றைக்கு சிலரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், ஒருவேளை நீங்க பயத்தோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, ஆமென், நான் உனக்கு முன்பாக போகிறேன், ஆமென் ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீ பயப்படாதே, நான் என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். பயம் வேண்டாம், ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is omnipresent. Hallelujah. நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். Hallelujah. Praise the Lord. பாருங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷன் ஒன்று வந்தது. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது, நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கஸ் இருக்கும். இந்த சர்க்கஸ்ல அந்த ஒரு கம்புல நடப்பாங்க பாத்துறீங்களா, ஒரு போல்ல நடக்கிறத போல நம்முடைய வாழ்க்கை சில நேரத்துல இருக்கும். எப்படா கீழே விழுவோம், அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படி போறது போல இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு காட்சி என்னோட முன்பாக வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ அப்படி நடக்கிறது போல தெரியுதா? இல்ல, என் கைய எங்க இருக்குன்னு பாரு அப்படின்னாரு. அவருடைய கரத்தை எங்க இருக்குன்னு பார்த்தா, என்னுடைய பாதங்களுக்கு கீழே கரங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பாதங்களிலே ஸ்தோத்திரம், நம்முடைய அஸ்திபாரமாய் ஸ்தோத்திரம் நம்மை தாங்கும்படிக்கு அவருடைய கரங்களே வந்து அமர்ந்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம், எத்தனை ஆமென் புயல் வந்தாலும், எத்தனை காற்று அடித்தாலும், ஆமென் அவரை மாத்திரம் நம்பி, அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நம்ம நடந்துடலாம். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்களோட கூட இருக்கிறார். மூணாவது ஸ்தோத்திரம், அவர் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டார். நம்ம தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டோம். என்ன சிம்பிள் தெரியுமா? சிம்பிளி பிலீவ், ஒன்லி பிலீவ். ஆமென். விசுவாசி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சிம்பிள். இவ்வளவுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் பெருகணும். ஆண்டவரே, ஒருவேளை நம்மளால விசுவாசிக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஹெல்ப் மை அன்பிலீஃப், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வரட்டும். ஆமென். இந்த விசுவாசம் வரணும்னா வேதத்தை படிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். If you need to have a faith, hallelujah, உங்களுடைய வாழ்க்கையில இந்த faith, if it needs to be functioning, operating in your life, you must need to be reading this word, you must need to be hearing from the word, you must need to be filling your heart with this word of God. ஆமென். அப்படி நிரப்புனீங்க அப்படின்னா
ஸ்தோத்திரம். அப்ப சொல்லலாம் ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென். அப்படி உங்களுடைய விசுவாசம் நிரம்பி வழியும். உங்களுடைய விசுவாசம், ஆமென், எந்த பிரச்சனையை காட்டு சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். எந்த சூழ்நிலையை காட்டிலும் சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். நமக்குள்ள ஒரு பலன் வேண்டும். ஆமென். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள எழும்பும். ஹalleluya. இது எங்க இருந்து வரும்? வார்த்தையிலிருந்து வரும். பிரைஸ் அல்லாஹ். அதான் சொல்ல ஆமென் ஸ்தோத்திரம். வெட்னஸ்டே அந்த பிரேயர்ல ஒரு காரியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டு இருந்தேன். என்னன்னா, நம்முடைய வாயில ஸ்தோத்திரம் ஜீவன் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கிறப்ப ஆண்டவர் சொல்றார், மரணமும் ஜீவனும் உடைய நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. ஹalleluya. லைஃப் அண்ட் டெத், ஆமென், நம்முடைய பவர் ஆஃப் த டங்ஸ்ல இருக்கு. நம்முடைய வார்த்தையில, நம்முடைய நாவில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளினாலே, அவருடைய சுவாசங்களினாலே இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினாராம். அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒன்றும் இல்லாமையில் இருந்து இந்த சகல பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணினார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரரு ஒருத்தவருக்கு ஜெபிக்க போயிருந்தார். ஆமென். நம்ம ஜெபிக்கிறப்போ அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு முதுகு வலி. ஆமென். I have a back problem. I have a bad back. அப்ப அவர் சொன்னாராம், do you believe that Jesus can heal you? அப்படி சொன்னாராம். I think he can அப்படின்னார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஆமென். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஆமென், அவருக்கு தன்னுடைய சுவாசத்தினால, தன்னுடைய வார்த்தையினால இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த பூமியில வச்சவர் அவர்தான் விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that he is the one who put all the stars in the universe? Do you believe it? அவர் சொன்னார், yes அப்படின்னாரா. அப்போ சொன்னாரா, அப்படி ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த வானத்துல வச்சவரு உங்களுடைய சாதாரணமான உங்களுக்கு முதுகுவலிய நீக்குவாருங்கிறத விசுவாசிக்க முடியாதா அப்படின்னு கேட்டப்போ, விசுவாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தொட்டார், அவர் சுகம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சிம்பிள் பிலீஃப் இதான் தேவை இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க, வசனத்தினால நிரம்பி இருங்க. fill yourself with the word of God. பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை அது ஜீவன். எப்பெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை வருகிறதோ அது ஜீவன். ஆண்டுடைய ஆமென் ஸ்தோத்திரம். if you closely look at the life of Jesus, அவர் சொல்றாரு, ஆமென், God, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எதுமே தரையில விழவில்லை. ஆமென். Jesus word, every word that came out of Jesus mouth was carrying power. ஆமென். every word, ஆமென், was, ஆமென் ஸ்தோத்திரம், was bringing miracles, signs and wonders. why அப்படி கேட்டிங்க அப்படின்னா, we can see, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 10, 12 அதெல்லாம் நீங்க வாசிக்கிறப்போ பார்க்க முடியும். அவருடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? whatever that he hears the father speak, he would only speak what the father he had heard from the father. hallelujah. பிதாவினிடத்திலே பிதா என்ன பேசுறாரோ, அது என்ன கேட்டுக்கிறாரோ அதை மாத்திரம் தான் பேசுவாரு. அதனால வல்லமை இருந்தது. hallelujah. இன்றைக்கும் ஆமென், உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறப்ப 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஜீவன் வேண்டுமா, வல்லமை வேண்டுமா? ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தெய்வத்தினுடைய மகிமையை கொண்டு வர வேண்டுமா? இதற்கு தேவை என்ன தெரியுமா? அவருடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே அது வைக்கப்பட வேண்டும். hallelujah. ஸ்தோத்திரம். the word of God must be placed in our mouth. Praise the Lord. நீங்க எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆமென், எரேமியா சொல்லுகிறார், அவர் ஆமென் என்னுடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைத்தார். hallelujah. ஓ ஹalleluya. அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய கரம் மேல வருகிற பொழுது அபிஷேகம். அந்த வார்த்தை, வைக்கப்பட்ட வார்த்தை அவருடைய வார்த்தையா இருக்கிறதுனால, அவருடைய கரம் வேற வருகிறதுனால, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற பொழுது, ஆமென், it will always, hallelujah, comes with the results. ஆமென். ஒரு ஆண்டு வசனத்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாய் அது வரும். praise the Lord. hallelujah. praise the Lord. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்கினார். God healed everybody. ஆமென். there were situations, there were places that he could not do anything because of one thing, unbelief. hallelujah. விசுவாசம் இருக்கிற இடத்துல எல்லாவற்றிலும் அற்புதங்கள் நடந்தது. hallelujah. ஆனா எங்கெல்லாம் அவிசுவாசம் இருந்ததோ அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? இந்த விசுவாசம் இந்த வசனத்தினால தான் வரும். ஆமென் ஸ்தோத்திரம். hallelujah. நீங்க சுத்தி முத்தி உங்களுடைய சிச்சுவேஷனோ, that faith doesn't come by you are just spending many hours before the TV listening to the news. No, it doesn't build you any faith.
But as long as you put your time, as long as you study the word of God, hours and hours, amen, hallelujah, அங்கதான் amen, this word will become alive, hallelujah. அவருடைய வார்த்தை உங்களுடைய வாயில வைக்கப்பட வேண்டும், hallelujah. அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து புறப்படட்டும், amen, அற்புதங்கள் வெளிப்படும். Why God cannot use our mouth? Because நம்முடைய வார்த்தையில வீணான வார்த்தை இருக்கிறது, கெட்ட வார்த்தை இருக்குது நம்முடைய வாயில. ஸ்தோத்திரம், ஆமென். பொய்யான வார்த்தைகள் இருக்கிறது நம்முடைய வார்த்தையில, கோபமான வார்த்தைகள் இருக்கு, எரிச்சலான வார்த்தைகளுக்கு, இச்சகமான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் துரத்தி போட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால என்ன நிரப்புங்க என்று சொல்லி அவருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்படுகிற பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய வல்லமையை உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் மூலமா வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. He is omnipotent. இன்னைக்கு இத சொல்லி நான் முடிக்க போறேன். I'm going to finish. ஆமென். பிரதர் வாங்க, நான் முடிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். worship team நீங்க வந்துறலாம். நீங்க worship team இந்த பாட்டு பாடுங்க. உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். பாருங்க, அவர் யார்? பிரைஸ் தி லார்ட். இவர் யார் என்று கேள்வி. முதலாவது, who is this Jesus? He is omniscient, he is omnipresent and he is omnipotent. இன்னைக்கு அவர் you can have, நீ எந்த அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு இருப்பார். many people அவங்க ஆண்டவரை ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. லார்ட், இந்த அளவுக்கு தான் எனக்கு ஏசப்பா தேவை, அவருடைய பிரசன்னம் இந்த அளவுக்கு தான் என் வாழ்க்கையில தேவை, அதுக்கு மேலலாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு வச்சிருப்பாங்க. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பாம் சண்டே ஈவென்ட்ல 2 காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த தீர்க்க தரிசனத்துல சகரியா 9:9, 1 மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் இஸ் a promised one. அது மாத்திரம் இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இந்த கழுதை. ஹல்லேலூயா. இந்த கழுதையும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கழுதையோடு கூட நம்ம ஒப்பிட போகிறோம். we have to compare ourselves, our life with this colt. Amen. So இந்த கழுதை அது எப்படிப்பட்ட கழுதை என்றால், it is a chosen colt. Amen. அது தெரிந்தெடுக்கப்பட்ட, அது பிரித்தெடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, ஆமென், ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்ட, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு கழுதை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நீங்க யார் என்றால் you are a chosen people. ஆமென், ஸ்தோத்திரம். பேதுரு அவர் சொல்றாரு, we are a chosen people, royal, ஆமென், priesthood. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படி நம்மளை சூஸ் பண்ணி இருக்கிறார். பிதாவாகிய தெய்வம், he has chosen us. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கழுதை, அந்த பட்டணத்துல அநேக கழுதைகள் இருந்திருக்கும். ஆமென். பாருங்க, அநேக இடங்களில இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர், ஸ்தோத்திரம், எந்த இடத்துல, எந்த தெருல, அந்த சொல்றாரு, முன்பாக இருக்கிற அந்த தெருக்கு போ அப்படின்றார். சைடுல வேற எந்த கிராமத்திற்கு போகாது, அந்த கிராமத்துக்கு போகாது, அங்க ஒரு கழுதை இருக்கு, அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த கழுதை எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ரட்சித்தார், உங்கள் குடும்பத்துல உங்களை பிரித்தெடுத்தாரே, உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணாரே, ஸ்தோத்திரம். உங்களுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், உங்களுடைய வெளிப்பிரகாரமான எந்த காரியத்தையும் பார்த்து அல்ல, நம்மை காட்டிலும், ஸ்தோத்திரம், பெரியவர்கள், படித்தவர்கள், நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அநேகம் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு இவன் வேண்டும், எனக்கு இவள் வேண்டும், இவர்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் நம்மை எடுத்தாரே, பிரித்தெடுத்தாரே. we are chosen people. அதற்காக கர்த்தரை ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. we are a chosen people. யோபேர் இருந்தாங்க, தாவீதின் குடும்பத்துல, ஸ்தோத்திரம், எத்தனையோ சகோதரர்கள் இருந்தாங்க, ஆனாலும் ராஜ்ய மேன்மை அந்த தாவீதுக்கு வந்தது. ஹல்லேலூயா. தேவன் தாவீதை தெரிந்தெடுத்தார், குறித்தார். அதே போல கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே உங்களை குறித்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சொந்த பந்தங்களிலே உங்களை குறித்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை குறித்திருக்கிறார், இந்த தேசத்திலே உங்களை குறித்திருக்கிறார். you are a chosen people. hallelujah. ஓ ரகபனா கபதரா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காக, என்னை சூஸ் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் சூஸ் பண்ணல, ஆண்டவரே நீங்க என்ன சூஸ் பண்ணி இருக்கிறீங்க. ஆமென். it's a chosen code. இரண்டாவது பார்க்கிறோம், இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை தெரியுமா? it's a committed code. ஒப்பு கொடுக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கழுதை. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எஜமான் சொல்லிட்டாரு,
ஆமென். எஜமான் எதற்காக எங்க கொண்டு போறீங்க கேட்டா, எங்க ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லணும் ஒரு கேள்வி கேட்பாடே கிடையாது, அப்படியே அனுப்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இந்த கழுதை ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஒரு நோக்கத்திற்காக ஆமென் அது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அர்ப்பணிப்போடு கூட ஒரு ஒப்புக்கொடுப்போடு கூட எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை பயன்படுத்த முடியும் என்றால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஞானத்தினால நான் நிக்கல ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியத்தினால நிக்கல ஆண்டவரே. Lord, I am completely dependent and reliant upon your grace, Lord. If you can use me, Jesus. I am committed. I want to commit my life to you. ஆமென். உமக்கு நாங்க என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? Praise the Lord. It is a committed call. Hallelujah. Hallelujah. தேவன் என்னை பயன்படுத்துவதற்கும் அவர் என் மேலே அமருவதற்கும் Hallelujah. தேவன் ராஜாதி ராஜா என் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுவதற்கு நான் வாகனமாய் அமைவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே அந்த மகிமையின் சரீரம் வெளிப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கழுதை. ஓ ராகாபானா ஷாந்தே ரூடாயாபானாக. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன பயன்படுத்த முடியுமா? நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னால உமக்கு பிரயோஜனம் உண்டா? என்ன பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகிமைப்பட முடியுமா? மகிமை ஆண்டவரே, நீர் என் மூலமாய் மகிமைப்படுங்க. என்னை தாழ்த்துகிறேன், என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறேன், நான் சிறுகுகிறேன், நீங்க பெருகுங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கழுதை ஒப்பு கொடுத்தது. ஹல்லேலூயா. மூணாவது ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்த உடனே ஹல்லேலூயா, இப்பொழுது அந்த கழுதை நடந்து வருகிறது பொழுது ஹல்லேலூயா, எல்லாரும் அந்த பாம் பிரான்ச்சஸ் ஆமென் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இந்த குருத்தோலையின் இலைகளை அவர்கள் அப்படியே வழியருகே விரிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் முள்ளும் ஆமென் ஸ்தோத்திரம் வெயிலிலும் நடந்த இந்த கழுதை இப்பொழுது ராயல் வெல்கம் மோட நடக்குது. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஒரு ராயல் ஒரு அதற்கு முன்பாக கார்பெட்டை விரிக்கிறாங்க, அவங்களுடைய வஸ்திரங்களை அவங்க விரிக்கிறாங்க. அதுல இப்போ அந்த கழுதை நடந்து வருகிற பொழுது இயேசுவோடு கூட நடந்து வருகிறதினாலே இப்பொழுது அது வாழ்த்து பெற்ற ஒரு கழுதையாய், ஒரு கங்க்ராச்சுலேட்டட் கழுதையாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கழுதையாய் வருகிறது. எத்தனை பேர் இயேசு என் மேலே அமர வேண்டும், இயேசு என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்தா போதும், அவர் என்னோடு கூட இருந்தா போதும். அதுதான் ஹல்லேலூயா. ஜனங்கள் என்னை நிந்திக்கப்பட்ட இடங்களிலே, நான் அவமானப்பட்ட இடங்களிலே, ஓ நான் என்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எந்த இடத்துல நான் குனியப்பட்டனோ, எந்த இடத்துல என்னை ஆமென் அவமானப்படுத்தப்பட்டனோ, அதே இடத்துல அதே ஜனங்கள் முன்பாக என்னை ஆமென் ஸ்தோத்திரம், என்னை ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ராயல் வெல்கம் கொடுக்கும்படி தெய்வம் ஹல்லேலூயா என் மேலே அமர்ந்திருக்கிறார். ஷபா நாகா தேரே துகா நகம்பனா ரூடேயாம் தனகபதி யாந்தன ஷடலகபரா. ஓ ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க I am a chosen, hallelujah, I am a chosen man, I am a chosen woman, I am a chosen people, hallelujah. I am committed to the Lord Jesus Christ. I don't care what may come in my life, I don't care what challenge may come in my life. I have decided to follow Jesus. I have decided to take Jesus on my shoulders. I have decided to take Jesus into my heart. I have decided to take Jesus in my life. Oh, hallelujah. I don't care what my brother could say. I don't care what my neighbor could say. Hallelujah. I am committed to Jesus. I am committed. I'm totally committed. Shakabana darade. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல பாடின பாட்டு, குட்டி நாணையா கழுத குட்டி நாணையா, இயேசு ராஜன் மேலே என்னை மேலே ஏறும் குட்டி நாணையா. ஹalleluya. ஓ ஆண்டவரே, நான் குட்டி ஆண்டவரே, ஒரு குட்டி கழுதை தானா. ஹalleluya. ஆண்டவரே நீங்க ஏறி சொல்லணும். ஆண்டவரே நீங்க எங்களை சூஸ் பண்ணீங்கல்ல, என்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து கட்டுகள்ல இருந்து என்னை விடுவிச்சீங்கல்ல. ஆமே, என்னுடைய கண்ணை திறந்தீங்கல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க என்னுடைய வாழ்க்கையில ஓனரா ராஜாவா வந்தீங்கல்ல, என்னுடைய வாழ்க்கையில நீங்க அமர்ந்தீங்கல்ல ஆண்டவரே. ஓ ஹalleluya. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு,
ஓ எருசலேமின் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, உன் ராஜா இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய நடுவிலே, நம்முடைய வாழ்க்கை நடுவிலே வெளிப்பட்டதான தெய்வம். ஹalleluya. ஆண்டவரே என்னை விடுவிச்சீங்களே உமக்கு நன்றி. இரட்சகர் வல்லமையுள்ள தெய்வம் என்னை விடுவிச்சீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஹalleluya, இந்த ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. பாம் ஆண்டவரே, இந்த நாளே ஸ்தோத்திரம். நாளைக்கு நினைவு கூற போகிறோம். இந்த நாளில நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்ன பயன்படுத்தணும்னா முடியும்னா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. If you could use me Lord, use me Lord. I just want to commit myself one more time. I'm here to commit myself one more time. If you could use me for anything Lord, please daddy, please daddy. Hallelujah. நீங்க எங்க வாழ்க்கையில வருவதுதான் எங்களுக்கு மேன்மை. நீங்க எங்க வாழ்க்கையில எங்கள் உள்ளத்திலே வாழ்வதுதான் எங்களுக்கு மேன்மை. உம்முடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில தங்கி இருந்து வெளிப்படுவதுதான் எங்களுடைய மேன்மை ஆண்டவரே. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த தாவீதின் குமாரனாகிய தெய்வத்தை, இந்த நம்முடைய மேசியாவாகிய தெய்வத்தை, நம்முடைய இரட்சகராகிய தெய்வத்தை, நம்மை தேடி வந்து தேர்ந்தெடுத்த நம்மை சூஸ் பண்ண தெய்வத்தை ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர்ட்ட மறுபடியும் சொல்லுங்க, நான் முற்றிலுமா கமிட் பண்ணுகிற ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Rakabana madare durabona gabalabara shandere. Thank you Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Soloma. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, Hallelujah, Hosanna, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Uyare, uyare.
தூயரே சர்வ வல்லவர் நீரே. அவர் சர்வ வல்லவர். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே 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 துதியுமக்கே. ஆமென். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே 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 பாத்திரரே. ஆமென். இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த ஊடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. இந்த ஊடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. மறுபடியும் சொல்லுவோம். இந்த ஊடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த ஊடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உமரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. எத்தனை பேர் இந்த இரவு வேளையில அந்த கழுதையை போல என்ன ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க? How many of you could say, I want to commit my life as a colt, hallelujah, have given itself for Jesus. I wanted to just give it myself to Jesus. என்னை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் மேல நீங்க இருக்கணும், எனக்குள்ள நீங்க இருக்கணும், என் அருகில நீங்க இருக்கணும், என்னை சுற்றி நீங்க இருக்கணும், நீங்க தான் என்ன நடத்தணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையில
மேசியாவாகிய தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம், பராக்கிரமம் செய்கிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சர்வ ஞானி, சர்வ வியாபி, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருப்பதுதான் எங்களுடைய பாக்கியம். நீங்க எங்களுக்குள்ள வாழ்வதுதான் எங்களுடைய பாக்கியம். எங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும், நாங்க குறையணும், நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மண்பாண்டத்திற்குள்ள அந்த மகிமையின் அந்த மகிமையின் ஒளி, அந்த சுடர் ஒளியாய் அது வீச வேண்டுமே. ஹல்லேலூயா. நாங்கள் போகிற இடங்களிலே உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் சொல்லணுமே. நாங்க போகிற இடங்களில ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பட்டணங்கள் தேவனுக்காய் அது ஆண்டவரே சுதந்தரிக்கப்பட வேண்டுமே. ஏசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, இயேசுவை பிரதிபலிக்க, அநேகர் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்து அந்த இயேசுவை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக, எங்கள் வாழ்க்கையில நீர் வெளிப்படுவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்மைனா என்னங்கிறத எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. மெயின் ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகள் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து பெருகட்டும் அப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளின் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். Thank you Jesus. இந்த ஆன்லைன்ல ஆண்டவரே பார்க்க போகிற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்புக்குள்ள, உடைய இரத்தத்திற்குள்ள, உடைய பராமரிப்புக்குள்ள, உடைய ஆசீர்வாதத்திற்குள்ள எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Bless you. Thanks for coming. God be with you. Have a wonderful week. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி விட்டு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.